நம்முடைய வசனத்துக்கு நேரம் நமக்கு கடந்து செல்வோமாக. சங்கீத புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஜெபிப்போம். சர்வ வல்லமில்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலும் உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த வாய்ப்பு கொடுத்தவர் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமக்குரியது நாங்கள் உமக்கு கொடுத்திருக்கிறோம். எங்களுக்குரிய ஆசீர்வாத மன்னாவை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்மாலன்று எதுவும் செய்ய முடியாது. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை சில காரியத்தை சொல்லிட்டு என்னுடைய அடுத்த பகுதிக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு நன்மையை மட்டும் தர தெரியும். தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் தீமை செய்ய என் ஆண்டவருக்கு தெரியாது. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நமக்குரிய நன்மைகளை இந்த பூமியிலிருந்து எடுத்து தேவன் நமக்கு தருகிறவர் அல்ல. நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளை பரத்தில் உண்டாக்கி அவரே ரெடி பண்ணி அவரே ஏற்ற வேளையிலே அவர் கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்குரிய நன்மை இந்த உலகத்தில் இல்லை. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. நமக்குரிய நன்மையான ஆசீர்வாதங்கள் எந்த மனிதனிடத்திலும் இல்லை. நமக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய சரீரத்தில் இல்லை, உலகத்தில் இல்லை, மனுஷன்ட்டு இல்லை, நம்மளாலேயே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நமக்குரிய ஆசீர்வாதம், நமக்குரிய நன்மைகளை என் தெய்வம் அவர் மட்டும்தான் தர முடியும். அதனால தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்றாரு, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்கு நன்மை தருவார்? ஒரே ஒரு காரியத்தை போன வாரம் தியானிச்சோம். ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார். ஆலயத்தின் மகிமை, ஆலயத்தின் அற்புதங்கள், ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள், 3 காரியத்தை கடந்த வாரம் தியானிச்சோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த வாரத்திலும் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அவனிங்க தேவன் தருகிற நன்மை எப்பொழுதும் ஸ்பெஷலாக இருக்கும். தேவன் தருகிற நன்மை இந்த உலகத்தில் வேறு எதற்குமே ஈக்குவல் பண்ணவே முடியாது. அது தனிப்பட்ட விதத்திலே ஸ்பெஷலாக இருக்கும். அவருடைய நன்மை இந்த பூமிக்குரிய எந்த ஒரு காரியத்தோடும் ஆசீர்வாதத்தோடு ஒப்பிடவே முடியாது. அப்பேற்பட்ட விசேஷித்த நன்மையை அவர் விசேஷித்த இடத்திலிருந்து நமக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் பொருந்தாது. உங்களுக்குரிய நன்மையான ஆசீர்வாதங்கள், உங்களுக்குரிய அற்புதங்கள் வேற எந்த குடும்பத்தோடையும் மேட்ச் ஆகாது. அது உங்களுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். உங்களுக்கு மட்டும்தான் அது சிறப்பானதாக இருக்கும். அல்லேலூயா. மோசையின் ஆசீர்வாதங்கள், மோசைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின் நன்மைகளை யோசுவாவுக்கு தரல. மோசையை போல ஆரோனை கர்த்தர் வைக்கல. ஆரோனை போல மோசையை கர்த்தர் வைக்கல. இன்னும் அழுத்தமாக சொல்ல போனா, ஆபிரகாமை போல ஈசாக்க வைக்கல, ஈசாக்க போல யாக்கோபை வைக்கல, யாக்கோபை போல யோசேப்பை வைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு அவங்கள போல ஆசீர்வதிங்க, அவங்கள போல எனக்கு நன்மை செய்யுங்க, அவங்கள போல என்னை நடத்துங்க, அந்த குடும்பத்தை அப்படி நடத்தினீரு, என்னையும் அப்படி நடத்துங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படி தந்தீங்களே, எனக்கு அப்படி தாங்கன்னு கேட்டால் கர்த்தர் தரமாட்டார். புரியுதுங்களா? அவர் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டா, ஏப்பா உனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக வச்சிருக்கிறேன்,
அது யாருக்கு தராமல் வச்சிருக்கேன். நான் ஏற்ற நேரம் வரும். நான் விரும்புகிற கேட்டகரி உனக்கு இருந்துச்சுன்னா சரியா நான் தருவேன். ஆமா சொல்லுங்க. அந்த ஸ்பெஷல் நன்மை, ஸ்பெஷல் ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் தரமாட்டேன். யாருக்கும் தரமாட்டேன். அது சிறப்பானது. ஆமே. தேவன் தருகிற நன்மை எப்பொழுதும் நம்மை திருப்தியா வச்சிருக்க. கவனிங்க, அவர் ஆசீர்வச்சிட்டா உண்மையாகவே அவருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்தவங்க சொல்லுவாங்க, நான் திருப்தியா இருக்கேன். அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் உலகம் தருகிற ஆசீர்வாதத்திலையும் மனுஷங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்திலையும் சுயத்தின் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளுகிற நன்மையான ஆசீர்வாதங்களையும் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா? என்னத்த நல்லா இருக்கிற, என்னத்த சந்தோஷமா இருக்கிற, என்னை கடவுள் ஆசீர்வச்சிட்டாரு, என்ன நான் வாழ்ந்து கட்டுட்டேன், என்னத்த நான் வாழ்ந்துட்டேன். அவங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு நெருங்கி இருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், மனுஷனை நம்பாமல், சுயத்தை சார்ந்திருக்காமல், கர்த்தர் 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 கர்த்தர்னு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனை என் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ திருப்தி ஆவாய். எரேமியா 31:14 போட்டிருக்குது, என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். கடவுள் நன்மை என்றால் ஏதோ நினைச்சிடக்கூடாது. உங்க குடும்பத்துக்கு இருக்கிற பொருத்தமான ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தில் தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், புரியுதுங்களா? ஆசீர்வாதம் பணம், காசு, சொத்து இதெல்லாம் நினைச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீதிமொழி 2:5 நினைக்கிறேன் தேவன் தருகிறது என்னன்னு பாருங்க. நீதிமொழி 2:5 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் போதும். கர்த்தர் ஏதாண்டு தர்றாரு? நம்ம நினைக்கிற கோடி கோடியா பணத்தை தருவாரு, பவுனு போனா தங்கத்தை தருவாரு, வெள்ளியை தருவாரு, மாடி மாடியா வீடை தருவாரு. அம்மா கவனிங்க, ஏசப்பா என்ன தருவாரு? என்ன தருவாரு? ஞானம். சொல்லுங்க, என்னது? எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் புரியும் இந்த வசனம். நம்ம வேற எதையும் நினைச்சிடக்கூடாது. உடனே நாளைக்கே ஒரு பெரிய வீடை தந்துருவாரு, கார் தந்துருவாரு, வசதியை தந்துருவாரு, அதெல்லாம் பின்னாடி வரும், எப்போனா வருவாரு. ஆனால் முதல்ல என் ஆண்டவர் தர இருக்கிற நன்மைகள், பிரதான நன்மை ஞானம். ஞானம் இல்லாமல் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் அவர்கள் அதை இழக்க நேரிடும். ஞானம் இல்லாமல் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நாளில் அவர்கள் கோமாளியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குற நன்மைகள், பிரதான நன்மை, ஆண்டவர் எனக்கு என்ன தாரும்? ஏசப்பட்ட ஞானத்தை கேட்டது யாரு? யாரு கேட்டா? சாலமோன் கேட்ட. ஏசப்பா வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்ன வேணாலும் கேள்வி தர்றேன். அப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சா என்ன செய்வீங்க? ஒரு சான்ஸ் கிடைக்குது. நைட்டு ஏசப்பா வந்துட்டார் உங்கள் ஜெபத்தில். கவனிங்கம்மா, நைட்டு வந்துட்டார், பக்கத்தில் இருந்து நிற்கிறார். மகளே, இப்போ நீ என்ன வேணான்னு கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்பீங்க? லிஸ்ட் அடுக்குவாரு. ஏசப்பா ஏசப்பா அதான், ஏசப்பா இது, ஏசப்பா அது, ஏசப்பா இது. அதனால தான் இன்னும் ஏசப்பா அந்த சான்ஸ் நமக்கு தரலை. இவட்ட போய் கேட்டா இவ பெரிய லிஸ்ட் வச்சிருக்கா, அதெல்லாம் உருப்படாத நன்மை. சொல்லுங்க, அதெல்லாம் என்னது? சந்தோஷம் வச்சு கேளுங்க, என்ன நன்மை? அதெல்லாம் வேஸ்ட், இந்த மண்ணோடு போகிற நன்மை, இதெல்லாம் அழிஞ்சு போகிற நன்மை கேட்பா இவன்கிட்ட போய். அதனால தான் சான்ஸே கொடுக்காம வச்சிருக்காரு. அவனை நம்பினார் சாலமோன். இவன்கிட்ட போனால் இவன் இதை கேட்க மாட்டான், இவன் கேட்குறதே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்பி வந்தார். கேட்டார், எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். அல்லேலூயா. ஸோ ஞானம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. எல்லாரும் கேட்கணும். காலை எந்திரிச்ச உடனே ஏசப்பட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு கூமுட்டையாக வந்து நிற்கிறவங்க முன்னாடி எனக்கு ஞானத்தை தாரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. நாங்களாம் ஊழியக்காரலாம் அப்படி தான் ஜெபம்ன்றது. என்னுடைய பழக்கத்தை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வாரம் உட்காந்து தேவ பிரசனத்தில் உட்காந்து பிரசனத்தை எடுக்க, ஆண்டவரே நான் ஒரு கூமுட்டை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, வசனத்தை கொடுங்க, சொல்லுங்கள், எழுதுறேன். பைபிள் படித்து அதெல்லாம் வேஸ்ட்டு, பைபிள் காலேஜ் படித்ததெல்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் தந்தாத்தான்
எனக்கு ஆசீர்வாதம், ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்து நீங்கள் வாழ பழக வேண்டும். நல்ல மெமரி பவர் இருக்கலாம். கர்த்தர் சில நேரங்களில் அவ்வளோ ஞானமா இருந்தாங்க. ஞானமா இருந்து பைத்தியக்காரனாக மாறின ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். ஞானமாக இருந்து பைத்தியக்காரனாக மாறினவன், நல்ல ஞானம், அப்படி மகா அலெக்சாண்டரை போல இருந்தவன். இன்னும் அழுத்தமா சொல்றத நீங்க சொல்லிடுவீங்க. மாட்டை போல புல்ல தின்னான். வெரி குட். நேபுகாத்து அவ்வளவு திறமசாலி ஞானம். அவ்வளவு எங்க போன எது அடிக்கல, எங்க போன எதை செய்யல, கர்த்தரே கொடுத்திருந்தார். என் தாசன் சொல்றாரு, புறஜாதியா இருந்தாலும் ரைட், அவனை வச்சு கர்த்தர் அப்படி திட்டத்தை நடத்தினாரு, ஞானத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல கவனியமா, தேவனை மறந்து ஏன் ஞானம் தான் இந்த ஆலயத்தை கட்டின, இந்த அரண்மனை கட்டினது, ஏன் ஞானம் தான், ஏன் பலன் தான் இதை செஞ்சது சொல்லி சொன்ன அடுத்த நொடி ஞானத்தை உருவிட்டாரு. ஃபீஸ் கேரில் என்ன பண்ணிட்டாரு? புடுங்கிட்டாரு. முடிஞ்சு. ஃபீஸ் கேரில் புடுங்கின உடனே அவன் மூஞ்சி மாடு மாதிரி மாறுச்சு. மாடு மாதிரி மாறி அரண்மனையில் இருந்தவன் வெளியே போய் வைக்கோல் திங்க ஆரம்பிச்சான். வைக்கோல் என்ன செஞ்ச ஆரம்பிச்சான்? திங்க ஆரம்பிச்சான். யூ ஹேவ் டு வெரி வெரி கேர்ஃபுல். இப்ப இருக்கிற ஞானம் நிலைச்சிருக்க வேண்டும் என்றால் அது கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் முடியும். இப்ப இருக்கிற திறமை நிலைச்சிருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் முடியும். உருவிட்டாரு, வாழ்க்கை ஜீரோ. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அவருடைய நன்மைகள் என்னைக்கு விசேஷமானது, அவர் நன்மைகள் எப்பொழுது நம்ம திருப்தியா வச்சுக்கிறோம். அதனால கர்த்தரை பிடிச்சுக்கோங்க, கர்த்தரை பிடிச்சுக்கோங்க நான் சொல்லிட்டே இருக்கிறது. ஆளுக்கிட்டு போன உடனே எப்படின்னா உலகத்தில் வாழ சந்தோஷமா அப்படி நினைச்சிடக்கூடாது. இங்க கற்றுக் கொடுக்கிறது உலகத்தில் அப்ளை பண்ணி காட்டணும். இங்க எப்படி வைராக்கியமா அர்ப்பணிச்சு ஆரம்பிச்சிங்க, ஏசப்பா போதும், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை, அப்படி பிடிச்ச வாழ்ந்தீங்களே. இங்கேருந்து போன உடனே திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த சென்ஸ்ல தான் இருக்கணும். என் சொந்த ஏசப்பா தான், என் குடும்பம் பரலோக குடும்பம் தான். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை பிடிச்சுக்கணும். உலகமே நமக்கு தெரியக்கூடாது, உலகத்தை டேஸ்ட் பண்ணக்கூடாது, உலகத்தை ருசிச்சிடக்கூடாது, உலகத்தின் நன்மைகளை பற்றுதலா இருந்திடக்கூடாது, உலகத்தின் நண்பர்களை சார்ந்திருக்கிற கூடாது. ஏன்னா தேவன் கொடுக்கிற நன்மைகளை அவைகள் கெடுத்து போடு. ஏன் கர்த்தர் நன்மையை தருகிறார்? சங்கீதம் 119:68. சங்கீதம் 119 சங்கீதம் 68 வசனத்திலே தாவீது சொல்ற ஒரு வார்த்தை, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். என் தெய்வம் சொல்றாரு, ஏன் நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்றால், நீ நல்லவன் என்பதனால உனக்கு நன்மை செய்யல, அவர் நல்லவராய் இருப்பதனால நன்மை செய்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் நல்லவன், ஏன் ஜபத்தினாலே, ஏன் உபவாசத்தினாலே, ஏன் தாளந்தினாலே, ஏன் பிரயாசத்தினாலே கடவுள் பார்த்து என்ன ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு யாருமே சொல்லிடக்கூடாது. அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா அநேக வாழ்க்கையிலே, அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற நன்மைகள் வரமாட்டேங்குது. நீங்களே வித்தியாசப்படுத்தி பாருங்க. நிறைய சபைகளில் நான் பார்த்துட்டேன், நம்முடைய சபைகளில் உண்டு. 10 வருஷம் ஆனாலும் அதே நிலைமையில தான் இருப்பாங்க, 5 வருஷம் ஆனாலும் அதே நிலைமையில தான் இருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நன்மைகளால் திருப்தியாக்குவேன். அப்போ ஆண்டோட நன்மை இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுச்சா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். ஆனா சில பேர் வாழ்க்கையில ஒரு நன்மையும் வராது. எப்படி வாழ்றாங்க? அவங்க திறமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க திறமையில சம்பாதிக்கிறாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது. நடைபெற மாதிரி சர்ச்சுக்கு வருவாங்க, நடைபெற மாதிரி சர்ச்சை விட்டு போவாங்க.
இங்கே சொல்ல, பொதுவாக எல்லா சில சபைகள் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சில பேர் வருவாங்க, கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மைக்கு நன்றி செலுத்த வரும் பொழுது அவங்க உள்ள அப்படியே துடிக்கும் பாருங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்த. அந்த திருப்தியில திருப்தி அடைந்தவன் எப்படி இருப்பான்? அவன் முகத்தில் ஒரு கலை இருக்கும், அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல வயிறு முட்டை, நல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு, சிக்கன் 65 சாப்பிட்டு, பாயசம் சாப்பிட்டு அப்படி திருப்தியாக உட்காந்துற முகத்தை பாருங்க. அதே இது பிரியாணி இருக்கும், அந்த பிரியாணி சாப்பிட முடியாமல் உரப்போடு சாப்பிட முடியாமல் உள்ள பசி இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாமல் அந்த பசியில் கிடக்கிற முகத்தை பாருங்க. வித்தியாசமாக இருக்கல. திருப்தி அடைந்தவனுடைய முகமும் திருப்தி அடையாதவனுடைய முகமும் சபையில தெரியும். உங்களுக்கு தெரியுது இல்லையோ? ஊழியக்காரன் எனக்கு தெரியும். இது தேவனுடைய நன்மை பெறாத வாழ்க்கை, இது முகத்தில் கலையே இல்லை, முகத்தில் திருப்தியே இல்லை, வாயில துதியே இல்லை. புரியுதா? வாயில ஸ்தோத்திரமே இல்லை, வாயில ஆராதனை இல்லை, கர்த்தருக்கு நன்றி செலுத்துற எண்ணமே இங்கே இல்லை. இது உலர்ந்த எலும்பு. ஏன் நன்மை கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் வாழ்க்கையில்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம். ஏன் தேவன் கொடுக்கிற நன்மை அநேகரோட வாழ்க்கையில வர மாட்டேங்குது? எரேமியா 5:25 வாசிங்க சார். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை வரவிடாமல் தடுக்குது. கவனிக்கிறீங்களா? இது நிறைய பேர் வாழ்க்கையில பொருந்தும். ஏன் கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்க முடியல? ஊழியக்காரன் ஜோம் பண்றோம், நீங்க ஜோம் பண்றீங்க, எல்லாரும் ஜோம் பண்றாங்க, ஏன் அதுக்கு மீறி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னா, கவனிங்க, கடவுள் வெறுக்கிற பாவம் இன்னும் அவங்கள்ட்ட இருக்குது. தேவன் வெறுக்கிற பாவம், கத்தச்சி என்று அருவருக்கிற பாவம் யார் வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க இஸ்ரேல் தேசத்தில் போய் யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்து இயேசு உயிர்த்தெழுந்த கல்லறையில் போய் ஜோம் பண்ணாலும் அவங்களுக்கு நன்மை வராது. இதுக்கு மேல தெளிவாக சொல்ல முடியாது. ஏசப்பா பிறந்த இடத்துல போய் மண்டிட்டு ஜோம் பண்ணி, ஏசப்பா ஞானஸ்தான இடத்துல போய் ஞானஸ்தானம் எடுத்து, ஏசப்பா உயிர்த்தெழுந்த இடத்துல போய் ஜோம் பண்ணாலும் கர்த்தர் வெறுக்கிற பாவங்கள் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா பரலோகத்தின் தெய்வம் ஒரு சொட்டு நன்மை கூட அவங்களுக்கு தரமாட்டார். தெளிவா சொல்றாரு. பாவம்னா எது பாவம் சொல்லுங்க. நீங்க நிறைய சொல்லுவீங்க, இதெல்லாம் பாவம். பொய் சொல்றது பாவம், திருடுறது பாவம், களவு செய்யறது பாவம், விபச்சார பாவம், விக்கிரகாராதனை பாவம், நிறைய சொல்லுவீங்க. இதெல்லாம் வெளித்தோற்றமான கிரியைகளுடைய நினைக்கிற பாவம். பாவத்தின் தன்மை எப்படி இருக்கும்? இந்த செயல் பாவம், இந்த செயல் பாவம் இல்லை அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? பொய்னா உங்களுக்கு தெரியும், பொய் சொல்றது பாவம் தெரியும், விக்கிரகாராதனை பண்றது பாவம் தெரியும், விபச்சார பாவம் தெரியும். அநேக நேரங்களிலே சத்ரு நம்மளை மதிமேக்க வைத்து கோபம் பாவம் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு அறிஞ்ச பாவங்கள். அறியாத பாவங்கள் ஒன்று இருக்குது, புரியுங்களா? அதெல்லாம் வெளித்தோற்றமாக தெரிஞ்சிருச்சு சிஸ்டர். ஜோம் பண்ணாமல் இருக்கிறது பாவம், பைபிள் படிக்காமல் இருக்கிறது பாவம், சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது பாவம். இதெல்லாம் வெளித்தோட்டத்தில் ஈஸியாக பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரிந்த விதத்தில் உங்களை பாவம் செய்ய பிசாசு தூண்டவே மாட்டான். ஏன்னா தெரியும். இப்போ உங்களை கொண்டு போய் விக்கிரகாரம் பண்ண வச்ச பண்ணுவீங்களா? என்னதான் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வந்து ஒரு ஊரே வந்து கணிசிச்ச போய் அங்கே போய் கும்பிடுங்க, முழங்கால் போடுங்க, அதை கும்பிடணும் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் செத்தான சாமி விக்கிரகாரம் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். இப்போ உங்களை ஜெபிக்க விடாமல் தடுக்க முடியுமா? பிசாசுக்கு தெரியும் இவள் அந்த பாவத்தில் அடிக்க முடியாது. நீங்க எதிர்பார்த்திராத வழியில, நீங்க ரசிக்கிற வழியில தான் பாவமே வரும். நீங்க ருசிக்கிற வழியில தான் பாவமே வரும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். பாவத்தின் தன்மையை நான் சொல்றேன், கவனிங்கம்மா. நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியல. நான் கற்றுக்கொண்டது ஆண்டோட கட்டு, எங்கேயும் படிக்கல, ஆண்டை எனக்கு கற்றுக் கொடுத்தது. செய்யும் போது சந்தோஷம் இருக்கும், செஞ்சதுக்கு அப்புறவு மனசுல பாரம் இருக்கும். அதுதான் பாவம்.
செய்யும் போது மன மகிழ்ச்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆண்டவரை தேடாம நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போங்க, கல்யாண வீட்டுக்கு போங்க, நல்ல சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட இருங்க, நல்லா சுத்துங்க, நல்ல கல்யாண வீட்டில் சுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, ஓடி ஓடி உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷம் இருக்கும். ஆனா முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காரும் பொழுது உள்ளத்துல ஒரு பாரம் இருக்கும், உள்ளத்துல ஒரு வெறுமை இருக்கும், ஒரு கவலை வரும் பாருங்க, இனம் புரியாத ஒரு கவலை வரும் பாருங்க. இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? வெரி குட். என்ன சார்? வெரி குட். அதுதான் பாவம். செய்யும் போது சந்தோஷம், செஞ்சதுக்கு அப்புறம் மனசுல ஒரு அழுத்தம் வருது பாருங்க, ஆவியான துக்கப்பட்டு அழுகிறார் பாருங்க, அதுதான் பாவம். இந்த சிம்டம்ஸ், இந்த இண்டிகேட்டரை உங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் வரவே கூடாது, அதுல இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க. ஒரு கட்டத்தில் மாட்டிட்டீங்களா, மன்னிப்பு கேட்டு அடுத்த செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தம்பி பாருங்க, செய்யும்போது ரொம்ப சந்தோஷமான 7 மணி நேரம், அவனுங்க 7 மணி நேரம் கேம் விளாண்டான், ரம்மி கேம் விளாண்டு 7 மணி நேரம் கேம் விளாண்டு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். எழுதி வச்சிருக்கிறான், நிம்மதி இல்லாமல் நான் சாகுறேன். என்ன சாகுறேன்? 7 மணி நேரம் விளையாடும்போது சந்தோஷம் இருந்துச்சு, ஆனால் விளையாண்டு முடிச்சோன்னு அந்த வாலிப தம்பி எழுதி வச்சு செத்துருக்கிறான். எனக்கு நிம்மதி இல்லை, நான் சாகுறேன், எங்கள் அப்பா அம்மா பொறுப்பு கிடையாது. இதுதான் பாவம், இதுதான் பாவம். இப்படிப்பட்ட பாவம் இருக்கிற வாழ்க்கையில் நன்மைகள் வர, நான் சொன்னல, வெறிக்க வேலை வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை வராமல் கூட வேலை வைப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சம்பாத்தியத்தை கையில் எடுக்கும் பொழுதுலாம் பாரம் இருக்கும். இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். அந்த சம்பாத்தியத்தை வாங்கும் பொழுதெல்லாம் ஐயோ அது கொடுக்கணுமே, ஐயோ இது கொடுக்கணுமே, ஐயோ இது பண்ணணுமே, ஐயோ இதுக்கு பண்ணணுமே, அதுக்கு பண்ணணுமே, இதுக்கு பண்ணணுமே, அந்த மன அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே இது கர்த்தரை தேடி கர்த்தர் இந்த வாழ்க்கை ஆசீர்வதிச்சு அதில் 5000 அதில் 10,000 கையில் வரும் பொழுது, கர்த்தர் குறித்து எடுத்து வைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்படியே அது செலவழிக்க ஒரு ஹாப்பி வரும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன தான் பார்த்துக்கலாம், ஐயா கர்த்தர் இருக்காரியா, இதை வச்சு கர்த்தர் நடத்துவான்னு சொல்லி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வரும் பாருங்க. அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. நான் சொல்றது புரியுதா? இப்போ உங்களுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். எது பாவம், எது பாவம் இல்லை. பாவத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க வேண்டியதானே, பட்சபாதம் இல்லாத எல்லாரும் கொடுக்க வேண்டியதானே, பாவிகளுக்கு கொடுக்க, அவன் பாவம் தானே, கொடுக்க வேண்டியதானே. கொடுப்பாருங்க. கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? பரிசுத்தம் இல்லாதவன் கையிலே ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா என்ன கிடைக்கும்? வாசிங்க பிரசங்கி 9வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். 9:18 பாவியான ஒரு மனுஷன்ட்ட நன்மை கிடைக்கும் பொழுது அவனிங்க அந்த நன்மையை அவன் கெடுத்து போடுவான். அதனால தான் ஆண்டவர் கொடுக்குற நன்மை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தமானுக்கு மட்டும் நன்மை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், யாருக்கு நன்மை கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். நமக்கு நன்மையை தருவார். இந்த கேட்டகரியை வளர்த்துக்கோங்க, உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக உண்டு. யாருக்கு நன்மை தெரியுமா? ஒரே ஒரு ஆள். வாசிங்க சங்கீதம் 84:11. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 84:11. யாருக்கு நன்மையை கர்த்தர் தருவார்? நீங்க மைக்ல வாசிக்கன்னு சொல்லிட்டேன் நான். தேவனாகிய கர்த்தர் படபடம் வாசிங்க சார் வேமா. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். யாருக்கு நன்மையை கர்த்தர் கொடுப்பா? யாருக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ண முடியாது ஆண்டவரால? உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென் சோதரம் சொல்லுங்க. வாலிப பிள்ளைலாம் சோதரம் சொல்லுங்க. ஆமென். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மறுக்கவே முடியாதா, நன்மையை கொடுக்காம அவங்களால இருக்கவே முடியாதா. உத்தமம்னா என்னது? அதை நம்ம பார்க்க போறோம். உத்தமம்னா என்ன? சரியா? உத்தமம் நீங்க சொல்லுங்க. உத்தமம்னா என்ன? உண்மையா இருப்பதா, நேர்மையா இருப்பது, உண்மையா இருப்பது. சொல்லுங்க உத்தமம் என்ன சார்?
ஒழுக்கமாக இருப்பது. ஒன்று சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்ல. ஒழுக்கமாக இருப்பது தெரியலையோ? உத்தமம்னா என்ன? உத்தமம், அவன்லாம் நல்ல உத்தமியா, அவன்லாம் நல்ல உத்தமன்யா அப்படி சொல்கிறோமே. உலகம் தெரியாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய உத்தமனை சொல்ல, உலகம் சொல்கிற உத்தமத்தை நான் சொல்லலை. ஆவிக்குரிய உத்தம கிறிஸ்தவர்கள் எப்படி விற்பாங்க? உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. லீபனோனில் இருந்து 5:2 வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இந்த 2 வசனம் தான் உத்தம குணத்துக்குரியதான அர்த்தத்தை கொடுக்குது. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு ஜனத்தை பார்த்து, என் உத்தமியே, நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவள். அப்ப ஆண்டவர் உத்தமமா இருக்கிறவர்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பிரியமாய் பார்க்கிறார். இது எனக்கு பிரியமான பிள்ளைப்பா, எனக்கு பிரியமான பிள்ளை. யாரை பார்த்து சொல்லுவாரு? வாய் சொல்லுங்க. உத்தமமா இருக்கிறவர்களுக்கு. அடுத்து இதனுடைய விளக்கத்தை 4:7 பார்த்தீங்கன்னா தெரியும். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. பழுது இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உத்தமம். நீங்க சொன்னீங்க, பழுது இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் பார்ப்பாரு. இந்த வாழ்க்கையில பழுதே இல்லை, ரிப்பேரே இல்லை, இந்த வாழ்க்கை பூர்ணமா இருக்குது, இந்த வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுவாரு, இது உத்தமி, இது எனக்கு பிரியமானவள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமம்னா என்ன அர்த்தம்? கவனிங்க. பழுது இல்லாத, பாவம் இல்லாத, குற்றம் இல்லாத, தேவனுக்கு முன்பதாக முழு இருதயத்தோடு வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் என்னது? உத்தமம். அப்படி வாழ்றோமா? இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? அன்னைக்கு குணசாலியான ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்றா, சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகு வீணே, கர்த்தரால் புகழப்படுகிற குணசாலியான ஸ்திரியே என்று கர்த்தர் புகழ்ந்தார். கர்த்தரால் அவள் புகழப்பட்டாள். அப்படி நம்மை கர்த்தர் புகழ்வாரா? ஸ்தோத்திரம். நம்மளை புகழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தில் சில பேர் ஆண்டவர் புகழ்ந்தாரு. அவங்களோட உத்தம குணத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கேரக்டர் வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகம புஸ்தகம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். எப்படி இருந்தானா? உத்தமன். முதல் உதாரணம் நோவா. நோவா உத்தமர்களுக்கு நல்ல உதாரணம், உத்தமர்களாய் இருந்தவர்களுக்கு நல்ல உதாரணம். அப்படிப்பட்ட நீதிமானை பார்த்து கர்த்தர் புகழ்கிறார். அவனிங்க 7வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். நோவாவை போல நீதிமான் இந்த பூமியிலே இல்லை, ஒருவனும் இல்லை. நோவாவை போல நீதிமான் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் புகழ்கிறார். அவனிங்கம்மா, அவன்கிட்ட என்ன அப்படி இருந்துச்சு? என்ன கேரக்டர் இருந்துச்சு? நோவா என்ன செஞ்சார்? ஏன் இப்படி சொல்கிறார்? நோவா பார்த்து என்ன சொல்கிறார்? நோவோட உத்தம குணத்தை ஒன்று நிறைய இருந்தால் ஒன்று சொல்கிறேன், டக்குன்னு சொல்கிறேன். 6:22 ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், ஆமென் சொல்லுங்க. ஒரு உத்தமனை பார்த்து
ஆண்டவர் பார்ப்பார். எப்படி பார்ப்பார்னா, இவன் நான் சொல்றதெல்லாம் செய்கிறானா, நான் சொல்றதெல்லாம் இவன் செய்கிறானா, நான் சொல்றதெல்லாம் இந்த குடும்பம் செய்யுதா அப்படின்னு கர்த்தர் நோவாவை பார்த்து நம்மளை பார்க்கிறார். அதான் உத்தம குணத்தை கர்த்தர் அறிவார். எவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் போடுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி பைபிள் படிக்கிறாங்க, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கறத காட்டிலும் நான் சொன்னா செய்யுமா, அந்த உத்தம குணம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அறிய விரும்புகிறார். நோவா எத்தனை வருஷம் பேழை கட்டினான்? எத்தனை வருஷம்? வெரி குட். எத்தனை வருஷம்? 120 வருஷம் பேழை கட்டினான். 120. அதில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, பேழையை கட்டும் பொழுதெல்லாம் நிச்சய கர்த்தருடைய காரியத்தை கீழ்ப்படிவேன் சொல்லி 120 வருஷம் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. ஆமாம் சொல்லுங்க. 120 வருஷம் சளைக்காம கீழ்ப்படிஞ்சா. நம்ம வாழ்ற வாழ்க்கை வெறும் 60 வருஷம் தான், 65 வருஷம் தான். இதுக்குள்ள 100% கர்த்தரை கீழ்ப்படுகிறோமா? அதனால தான் பல நன்மைகள், தேவன் முன்குறித்த பல ஆசீர்வாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தடைப்பட்டு கிடக்குது. ஜெபம் இருக்குது, விசுவாச செயல்கள்லாம் இருக்குது, ஆனா தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் நமக்கு இன்னும் வரமாட்டேங்குது. பேழையை கட்ட சொன்னார், கீழ்ப்படிஞ்சான். நமக்கு பேழையை கட்ட சொல்லல, இதை செய்யாத கர்த்தர் போதிக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய மாட்டிக்கிறோம். அதனால தான் நன்மை தடைப்படுது. இது என்ன சொல்ல, பிரசங்கம் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கீழ்ப்படிய முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் கடினமானது, இதெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடிச்சு. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 59-60 வாசிங்க. ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை. ஏசப்பா சொல்றார், பல காரியத்தை உபதேசிக்கிறார், சொல்றாரு இது கடினமான உபதேசம், யார் இது கேட்பாங்க? உபதேசத்தை கேட்க மனதில்லை. உபதேசம் எங்க இருக்குது? வசனத்தில் தான் இருக்குது. அதனால தான் பிரசங்க நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்றது. நான் காணிக்க வரை இருந்துட்டு கிளம்பிடுறேன் பாஸ்டர், அதான் முடிஞ்சிச்சே, டைம் முடிஞ்சிச்சே. உபதேசத்தை கேட்கலைன்னா கீழ்ப்படிதல் வராது. கீழ்ப்படிதல் வரலைன்னா நன்மை வராது. அதுக்கு தான் செய்தியில் இருக்கணும், செய்தியில் உட்காரணும், செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றது. நம்ம உபதேச வேத வசனத்தில் இருக்குது. இந்த வேத வசன உபதேசத்துக்கும் நீதிக்கும் அது படிப்பிக்கிறதா இருக்கிறது. நோவா கர்த்தர் சொல்ற காரியத்துல ஒரு காரியத்தை 120 வருஷம் கீழ்ப்படிஞ்சிருந்தான். வலதுபுறம் இடதுபுறம் சாயாம. அவன் காலத்தில் எத்தனை பேர் நீதிமானா இருந்தாங்க? அவன் காலத்தில் எத்தனை கிறிஸ்தவங்கள் இருந்தாங்க சொல்லுங்க? அவன் மட்டும்தான் கிறிஸ்தவன். அவன் மட்டும்தான் கிறிஸ்தவன். மற்ற எல்லாருமே துன்மார்க்கர்கள். எவ்வளவு பேர் கேலியா பேசியிருப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவன் இருக்கும் பொழுது அந்த ஊரே அவனுக்கு எதிர்த்து நிற்கும். ஆனா அப்படிப்பட்ட இடத்துலையும் உத்தமமாய் வாழ்ந்தா தன் நன்மைகள் கிடைக்கும். ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்களா, நீங்க மட்டும் கிறிஸ்தவங்களா இருக்கீங்க, நீங்க ஜோமன கேலியா பேசுவாங்க, நீங்க பைபிள் படிச்ச கேலியா பேசுவாங்க. அவன் கேலியா பேசுறதுக்காக, அவன் கோமாளியா பேசுறதுக்காக நம்முடைய காரியத்தை நம்ம விலக்கி வைக்க கூடாது. புரியுதா? நம்முடைய உத்தமத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாய் நோவாவை போல இருந்தால் கர்த்தர் சொல்லுவாரு, உன்னை போல ஒருவனும் இல்லை. நோவா கர்த்தர் கொடுத்த நன்மை என்ன தெரியுமா? கவனிங்க, பாராட்டினாரு. ரெண்டாவது, அவன் குடும்பம் முழுவதையும் அழிவுக்கு தப்பின. நோவா வெள்ளத்தில் குடும்பத்தை என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனுடைய உத்தமம் ஆண்டோட அழிவிலிருந்து தப்பினது குடும்பமே. அல்லேலூயா. நீங்க உத்தமமாய் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பம் ஆண்டோடைய வருகையை தப்பித்து கொள்ளும். ஆண்டவர் ஒரு ஆள்தே அது உத்தமியே, நீயாவது உத்தமமா இருப்பா, நீயாவது சரியா இருப்பா, நீயாவது சரியா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உத்தம குணத்தை. நோவா காலத்து மாதிரியே மனுஷகுமார காலத்து நடக்குமா? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம்
25வது அதிகாரம் 37வது வசனம். 25:37 வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு. இல்ல 25 தானே, 25 37 38 24 37 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்திலே எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமார காலத்தில் ஒரு அழிவு வரப்போகுது. இப்போ யுத்தம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா ஈரான் யுத்தம், இஸ்ரேல் அடிக்கிறான். இதெல்லாம் எதை காட்டு தெரியுமா? வருகையின் அடையாளங்கள், வருகையின் அடையாளங்கள். ரொம்ப சீக்கிரமா இருக்குது. அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் நோவாவை போல உத்தமர்களாய் இருந்தால் உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, யார் உத்தமமா இருந்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது. இல்ல எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார் 99 வயசுல, 99 வயசுல கர்த்தர் சொல்றார். 75 வயசுல அழைத்தவர் 99வது வயசுல பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு பெரிய ஆசீர்வாத நன்மைகளை ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக. எவ்வளவோ காரியம் இருந்துச்சுப்பா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், பிள்ளைய கட்ட கூட கொடுத்துட்டேன், நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், எல்லாம் ரைட்டுப்பா, ஆனா இன்னும் நான் எதிர்பார்க்கிற உத்தம குணம் உன்னிடத்துல இல்லை. அதனால தான் அந்த காரியத்தை பார்த்துட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு என்ன நன்மை நான் சொல்கிறேன், நன்மையை கொடுக்க விரும்புகிறேன், நீ உத்தமனா இரு. சொல்லுங்க. அப்போ உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு நன்மை கண்டிப்பாக தருவா. எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு எப்படி இரு அப்படின்னு அர்த்தம் என்ன? இவனுடைய கேரக்டர் சொல்கிறேன். உத்தம குணத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் பின்னாடி நிற்கிறாரு, முன்னாடி நீ நடந்து போன்னு சொல்றாரு. சொல்லுங்க. முன்னாடி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபிரகாமே, ஒவ்வொரு நிமிஷமும் என்னை ஒருவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என்னை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, என் காரியத்தை எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தெய்வ பயத்தோடு வாழ்வது தான் உத்தமம். யாருமே என்னை பார்க்கல, யாருமே என்னை பார்க்கல, நான் தப்பு செஞ்சிடறேன். கவனிங்க, இந்த நேரம் பாஸ்ட் பார்க்கல, எங்கள் அப்பா அம்மா பார்க்கல, கொஞ்ச நேரம் தானே அனுபவிச்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன், பார்ப்பாரு. உன்னை தனிமையை விட்டாலே தெரியும் உத்தம குணம். சில பேருக்கு கூட்டத்தில் பரிசுத்தமாக இருப்பாங்க, 4 பேர் 2 பேர் அவங்க பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவம் இருந்தாலே, ஒரு ஆள் இருந்தாலே பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்கள கொண்டு போய் தனியாக உட்கார வச்சா நரகத்தின் தன்மை அப்படியே அவங்ககிட்ட வெளியே தெரியும். புரியுதா? நரகத்தின் தன்மை அப்படியே தெரியும். ஸ்தோத்திரம். ஸோ நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். உத்தமர்கள் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தரனை பார்க்கிறார் என்றதான தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். யார் பார்க்குறாங்களோ பார்க்கல, யார் பார்க்குறா நம்மள? அப்படி ஆபிரகாம் வாழ சொன்னார், ஆபிரகாம் வாழ்ந்தார். ஆபிரகாம் கொடுத்த நன்மை என்ன சொல்ல போகிறேன், 5 நிமிஷம் முடிச்சிடறேன். கவனிங்க. ஆபிரகாம் கொடுத்த நன்மை என்ன? பின்பா வாசித்து பார்த்தா தெரியும். 5வது வாசிங்க, 17:5.
இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். 18 வாசிங்க. 17 வாசிங்க. 17 வாசிங்க. இது 16 உங்க ரொம்ப மைக் சவுண்ட். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். போதும். 15 பார்த்தீங்கன்னா தெரியும். இனி உன் மனைவியை சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாரால் என்று அவன் பேர்கிட்ட சொல்றாரு. இனி உன் பேர் என்னது? ஆபிராம் என்று இல்லாமல் ஆபிரகாம். இதுக்கு விளக்கத்தை நீங்க சொல்லித்தரேன், கவனிங்க. ஆபிராம் ஆபிரகாம், சாராய் சாரால். இதுல இடையில ஆபிராம் என்று போடும் பொழுது HA ஆண்டவர் சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறாரு? HA ஆபிரகாம். சாரா என்று சொல்லும் பொழுது HA சாரா. H கடைசி பார்த்தீங்கன்னா HAன்னு வரும். இந்த HA கவனிங்க கவனிங்க. எபிரேயர் மொழியிலே ஹ என்ற ஒரு வார்த்தை இருக்குது. 5வது வார்த்தை என்ன வார்த்தை? HA. அந்த எபிரேய மொழியோட அர்த்தம் என்னன்னா கிருபை என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? கிருபை. வெறும் ஆபிரகாமா இருக்கும் பொழுது தகப்பனா தான் இருக்கிற. குழந்தை கிடைச்சா என்ன ஆகும்? வெறும் தகப்பன, உன் குழந்தைக்கு தான் தகப்பனா இருப்ப. ஆனா கிருபை உள்ள சேர்க்கும் பொழுது மாம்சமான எல்லாருக்கும் என்ன வருவாய்? தகப்பனா மாறுவாய். சாராயா இருக்கும் பொழுது ஈசாக்குக்கு மட்டும்தான் தாய். ஆனா சாரா வரும் பொழுது கிருபையை உள்ள நுழைக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்க்கும் நீதான் முன்மாதிரியான தாய். எங்க கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க. மற்றவர்களுக்கு யாருக்கு கிடைக்காத, இன்னும் சொல்ல போனா அந்த ஹ என்ற வார்த்தைக்கு தமிழாக்கம் பண்ணோம்னா தி என்ற அர்த்தம். THE. வேற தி வேற. த என்றால் ஒன் ஆஃப் த திங்ஸ், தி என்றால் நன் ஆஃப் திஸ். புரியலையோ? த என்றால் இவர்களில் ஒருவர். ஆனால் தி என்று சொல்லும் பொழுது யாருமே இவங்களுக்கு ஈக்குவல் இல்லை, இவங்க தான் மேற்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. இது எங்களுக்கு கிராமரில் சொல்லி கொடுத்தாங்க. தேக்கும் தீக்கு வித்தியாசம். நம்ம காடை சொல்லும் பொழுது த காடு சொல்ல மாட்டோம், தி காடு தான் சொல்லுவோம். த கிரேஸ் சொல்ல மாட்டோம், தி கிரேஸ். ஏன்னா கிருபைக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை, கடவுளுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை. அதுதான் ஹ என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு நன்மை தர்றேன், கவனிங்க, புரியுற மாதிரி சொல்றேன். இந்த நன்மை என்னன்னா, உனக்கு ஈக்குவலா ஒருத்தருமே இல்லை. அப்படி தருவார் உங்களை. இந்த மாச கத்தர் வைக்க போறார். சில குடும்பத்தை, சில நபரை கத்தர் வைப்பார். உங்களை போல அந்த காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது. உங்களை போல அப்படி செயல்பட முடியாது. உங்களை போல அதை சுதந்திரிக்க முடியாது. உங்களை போல இருக்க முடியாது என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க வகையில் உங்க வாழ்க்கையில கிருபையை கத்தர் கொண்டு வந்து உள்ள சொருகுவார். நீங்க உத்தமர்களாக இருந்தால் கத்தரனை பார்க்கிறார். கத்தரனை பார்க்கிறார். நான் இருட்டுக்குள்ள இருந்தாலும் கத்தரனை பார்க்கிறார். நான் குகைக்குள்ள இருந்தாலும் கத்தரனை பார்க்கிறார். நாம் ரூமுக்குள்ள இருந்தாலும் கதவை பூட்டிட்டு ரூமுக்குள்ள இருந்தாலும் என் தெய்வம் என் பக்கத்தில் நிற்கிறா என்ற உணர்வோடு யார் வாழ்றாங்களோ அவர்களை மட்டும்தான் இந்த பூமியிலே எவரையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. நோவா உத்தமனாய் இருந்தான், ரட்சிக்கப்பட்டான், குடும்பமே ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆபிரகாம் உத்தமமா இருந்தான், அது வாழ்க்கையில தலைமுறைக்கு முன்மாதிரியா இருந்தான். மூணாவது ஒண்ணே சொல்லி முடிக்கட்டா? இந்த 2 நிமிஷம் கொடுங்க. உபாகமத்தி புஸ்தகம் 1வது அதிகாரம் 36வது வசனம். காலேப் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். காலேப்பை குறித்து கர்த்தர் சொல்றாரு, காலேப் எனக்கு முன்பதாக உத்தமனா இருந்தான். உபாகமம் 1:36 பார்த்தீங்கன்னா தெரியும். காலேப் எனக்கு முன்பதாக உத்தமனா இருந்தான்.
அப்படி என்ன அவன்கிட்ட இருந்துச்சு? அவன்கிட்ட என்ன கேரக்டர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னாகமதி புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனம் வாசித்து பார்த்தேன்னு தெரியும். என்னாகமம் 13:30 பார்த்தீங்கன்னா தெரியும். 10 பேர் கானான் தேசத்துக்கு போயிட்டு வந்து, கானான் தேசம் சுதந்திரிக்க முடியாது, அதுக்குள்ள போக முடியாது, இனி நமக்கு நன்மைகள் கிடைக்காது, இனி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது பேசினாங்க. ஆனா இந்த காலேப்பு யோசுவா மட்டும்தான் நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருவா விசுவாசிச்சாங்க. உத்தமனுடைய குணம் என்ன தெரியுமா? யாருமே நம்பாத அந்த சூழ்நிலையில இந்த உத்தமன் மட்டும் கர்த்தரை நம்புவான். புரியுதா? 100 பேர் எழுதி போட்டிருக்கலாம். கவனிங்க, 100 பேர் எழுதி போட்டிருக்கலாம். 99 பேர் சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் ரிசல்ட் பாஸ் ஆக முடியாது, நமக்கெல்லாம் ரிசல்ட் வராது, நமக்கெல்லாம் அது நன்மை கிடைக்காது. 99 பேர் சொல்லுவாங்க. ஆனா ஒரு உத்தமன் அதில் இருக்குமா சொல்லுவான், உங்களுக்கு வருதோ வரலையோ எனக்கு நிச்சயம் வரும். அப்படி பேசணும். நீங்க உத்தமனா இருந்தா அப்படி சொல்லுவீங்க. எல்லாரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லவே மாட்டீங்க. கவனிங்க, எல்லாரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல மாட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க 30,000 வச்சா குடும்பம் நடத்த முடியாது, 20,000 வச்சா குடும்பம் நடத்த முடியாது. மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த காலத்தில் பாஸ்டர் 10,000 வச்சு என்ன குடும்பம் நடத்துறது, 20,000 வச்சு என்ன குடும்பம் நடத்துறது. எல்லாரும் அப்படி தானே சொல்றாங்க பாஸ்டர். ஏய், நீ உத்தமன், ஓ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும். என்ன வார்த்தை வரணும்? கர்த்தர் கொஞ்சமோ மிகுதியோ நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதான் உத்தமனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. பஞ்சமே வரல, உலகமே பஞ்சத்தில் கிடக்கலாம். கவனிங்க, உலகமே பஞ்சத்தில் இருக்கலாம். ஆனா எல்லாரும் சொல்றாங்க, அந்த சிறிய சொல்றா, சோறு கிடைக்காது, இருக்கிற சோறை சாப்பிட்டு செத்து போயிடலாம். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஒரு உத்தமன் சொல்றாருங்க, எலியா முதலடைய கொண்டு வா, மீதியை நீ சாப்பிடு. மீதியை நீ, அந்த வார்த்தையை பார்த்தே தெரியும், மீதியை நீ அப்புறம் என்ன அர்த்தம்? முதல் அடைக்கு பின்பதாக ஒரு நன்மை இருக்குது. நீ ஒரு அடை தான் இருக்குது, இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உத்தமனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எடுக்க அப்ப வந்துகிட்டே இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். யுத்தம் வருது, பஞ்சம் வரும், கண்டிப்பா பஞ்சம் வரும். தங்க விலைலாம் உயர்ந்துருச்சு, சோத்துக்கு பஞ்சம் வரும், காய்கறிக்கு பஞ்சம் வரும், பெட்ரோலுக்கு பஞ்சம் வரும். இப்போவே அடிச்சுக்கிட்டாங்க, பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. அமெரிக்கா ஈரானில் பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோல் தட்டுப்பாடாயிடுச்சு. அது அப்படி இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. 47 நாள் டைம் கேட்டிருக்கிறார் நினைக்கிறேன். 47 37 நாளோ மோடி கேட்டிருக்கிறார் பெட்ரோல் வேணும்னு சொல்லி. அப்போ அதுக்கு அப்புறமாக பெட்ரோல் நின்றுச்சுன்னா காய்கறி டிரான்ஸ்போர்ட் நிற்கும், இருக்கிறவன் ஹை ரேட்டாக விற்பான், விலைவாசி உயரும், வாழ்க்கை வாழ்றது கஷ்டமாக இருக்கும். இந்த யுத்தம் 3வது யுத்தமாக மாறும். இந்த யுத்தத்தின் விளைவு கவனிங்கம்மா, இயேசு கிறிஸ்து வருகை. எழுதி வச்சுக்கோங்க. இந்த யுத்தம் அதிகரிச்சிச்சுன்னா ஏசப்பா வந்துடுவார். இதான் 3ஆம் உலகப் போர். ஏசப்பா வந்துடுவார். யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், வர்றேன்னு சொல்ல மாட்டார். யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ரகசியமாக வந்து பரிசுத்தமாக யார் பார்க்கிறா, வா நீ வா, அவ்வளோதான். பைபிள் சொல்லிக்க, 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் காணாமல் போயிடுவாங்க. 2 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் காணாமல் போயிடுவாங்க. 2 பேர் விமானத்தில் போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ரகசிய வரைக்கும் வீடியோ பார்த்தேன். அந்த அம்மா அந்த பிள்ளைய பார்க்கில் ஆட்டிக்கிட்டு இருக்குது, ஒரு கை குழந்தைய ஆட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை மட்டும் போயிடுச்சு, ட்ரெஸ் அங்கே கிடக்குது, குழந்தைய காணோம். சாப்பிட்டுட்டே இருக்கிற அண்ணன் தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா தங்கச்சியை காணோம். ஏறாங்க, டிராவல் ஃப்ளைட்டில் போய்கிட்டே இருக்காங்க, பாதி பேரை காணோம். ஃப்ளைட்டு பைலட்டே காணோம், ஜர்க் ஆயிடுச்சு. இப்படி காலங்கள் வரும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் உத்தமனாக இருந்து வச்சுக்கோங்க, திடீர்னு ஏசப்பா வரும்போது நீங்கள் இப்படி காணாமல் போயிடுவீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு கிடக்கும், உங்களை மகிமையும் சரீரத்தில் கத்த கொண்டு போயிடுவார். அன்னைக்கு ஐயோ ஜெயிக்குமா பாச காணுமே பாசம் போயிடுவோம். சர்ச் இருக்கும், இங்கே கீபோர்டு இருக்கும், மைக் இருக்கும், எல்லாம் இருக்கும். பரிசுத்தவான்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இதுதான் நடக்கும். காலேப்பு மட்டும் கர்த்தர் கொடுத்த நன்மை பாருங்க. உத்தமமாய் பேசுறவனே அவனை மட்டும்தான் கானானுக்குள்ள கொண்டு போறாரு. எங்க கொண்டு போறாரு? ஆதியா என்னாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம் கடைசி வாசித்து முடிங்க. என்னாகும் 14:30 வாசிங்க. என்னாகும் 14:30.
குமாரன் காலேபு, எப்பினேயின் குமாரனாகிய காலேபு, யோசுவா, நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. நான் சொன்னது பொய்யா உண்மையா? 30 லட்சம் பேர்ல 2 பேர் தான் கானானுக்குள்ள போறாங்க. எத்தனை பேர்? இப்ப சொல்லுங்க, நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் பரலோகம் வருவீங்க? ஆசை இருக்கு பாஸ்டர், எனக்கு தான் ஆசை இருக்குது. எல்லாரும் தான் ஆசை இருக்கு. யாருக்கு நரகத்துக்கு போன ஆசை இருக்கா? எல்லாரும் பரலோகம் ஆசை இருக்குது. ஆனால் இந்த கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. காலை இப்போ போல பேசுறீங்களா இல்லை அவிசுவாசமாக பேசுறீங்களா? எப்படி ஒன்னால் மட்டும் இப்படி பேச முடியுது? எப்படி நடக்குன்னு விசுவாசிக்கிற? அதான் எங்க கர்த்தர். அப்போ நடக்காதவன் நடக்கிற உங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அப்போ உன் கடவுளை கும்பிட்டா எனக்கு அப்படி நடக்கும்ல, நானும் சர்ச்சுக்கு வர்றேன். நீங்க சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம். உங்கள் விசுவாச வார்த்தை மற்றவனை ஆண்டவர் பக்கம் கொண்டு வரும். நீங்களே தத்தக்கா புத்தக்கா பேசிக்கிட்டு அவிசுவாசமா பேசிக்கிட்டு உரியடிச்சுட்டே இருந்தா அவனுக்குள்ள எப்படி நம்பிக்கை வரும்? விசுவாசம் வரும், ஆசை வரணும், வைராக்கியம் வரணும். நீங்க வைராக்கியமா இருந்தா தான் மற்றவர்களுக்கு ஆசை வரும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? காலேபு உத்தமமா இருந்தான், நோவா உத்தமனா இருந்தான், குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. ஆபிரகாம் உத்தமனாய் இருந்தான், தலைமுறைக்கு முன்மாதிரியாக இருந்தான். காலேப் உத்தமனாய் இருந்தான், கானானுக்குள்ளே பிரவேசித்தான். நீங்கள் எப்படி வாழ தீர்மானிக்கிறீங்க? யார் எப்படி வேணா இருக்கட்டும் பாஸ்டர், நான் உத்தமியாக இருப்பேன். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. பழுதொன்றும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வேன் ஆண்டவரே. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நீர் பார்க்கிற தெய்வ பயத்தோடு வாழ்வேன். வாயில் விசுவாச வார்த்தை அதிகமாக வரும் ஆண்டவரே. நம்பிக்கை கூட்டிய வார்த்தைகள் வரும், தடுமாற மாட்டேன் ஆண்டவர், தைரியமாக இருப்பேன், பரிசுத்தமாக வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்தா சொல்லுவார், என் உத்தமியே, என் பிரியமே, நான் உனக்கு நன்மையை கண்டிப்பாக தருவேன்.